சாந்தனு பிருத்திவி கிட்டலாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டயலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்றதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிஸி ஆண்டனி, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தேட்டரில் விட்டுட்டேன், சூப்பர் படம் அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிறது ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு என்னோட ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்ன, நான் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சித் அண்ணா வந்து அவரோட ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார். அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் அண்ணா. ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற, இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ், அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன். இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன். அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. அதில் பெரிய பங்கு ஜெயிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது இந்த படம் ஸ்கிரிப்ட் படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை விட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு, ஓடாமல் வந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போகல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் மொதல் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகனா, சாந்தனும் சரி, பிருத்திவியும் சரி, நானும் சரி, ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசித்து நான் நடிப்பேன்னு நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட விக்ட்ரி வந்து என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட வெற்றிக்கு தான். ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி 20s வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு திருப்பி அந்த மாதிரி ஆகணும், ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொரு முக்கியமான பர்சனாக ரொம்ப மனமாற நன்றி சொல்லி திருப்பி நிறையா அசோசியேட் அப்படின்னு நினைக்க வந்து சக்தினா. இது வந்து எங்களோட ஹேட்ரிக், ஓ மை கடவுளே, போர் தொழில், ப்ளூ ஸ்டார் 3மே நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம்.